Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் அறியாத லிங்க வடிவத்தின் பின்னணி ரகசியங்கள் பற்றி பார்ப்போம். உலகில் ஆன்மீகம் அதிகமாக பல வெவ்வேறு வழிகளில் முறைகளில் பின்பற்றப்படும் நாடு இந்தியா என்பது யாவரும் அறிந்ததே. கடவுளுக்கு உருவம் கொடுத்து வழங்குபவர்களும் இந்தியர்களே. இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கடவுள் பிரபலம். ஆனால் இந்தியா முழுக்க பிரபலமாக இருப்பது சிவபெருமான். சிவபெருமானுக்கு மனித உருவம் இருப்பினும் அவரை லிங்க வடிவில் தான் பெரும்பாலான கோவிலில் வணங்கி வருகிறோம். இந்த லிங்க வடிவம் மிகவும் தனித்தன்மை உடையது. இதன் பின்னணியில் பல ரகசியங்கள் மற்றும் அதை விவாத பொருளாக்கி பல சர்ச்சைகளும் கூட இந்தியாவில் எழுந்துள்ளன. மேலும் நான் சொல்ல போகும் இந்த தகவல்கள் அனைத்தும் பல்வேறு விஷயங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் மட்டுமே. இதுதான் உண்மை, இது முற்றிலும் பொய் என ஊர்ஜிதப்படுத்துவது அல்ல. ரோமானியர்கள் சிவலிங்க வழிபாடு இந்தியாவிலும் இலங்கையிலும் தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அந்த கருத்தை உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனெனில் பிரயபாஸ் என்ற பெயரில் ரோமானியர்கள் சிவலிங்க வடிவத்தை வணங்கி வருவதாக ஒரு தகவல் இருக்கிறது. பாபிலோனா ரோமானியர்களுக்கு முன்னர் சிவலிங்க வடிவத்தை பாபிலோனாவிலும் பண்டைய காலத்து நகரமான மெசபடோமியா, ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாராவிலும் வழிபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. லிங்க வடிவானது ஆணுறுப்பை குறிப்பது என்ற கூற்றுக்களும் இருக்கிறது. உண்மையில் ஆணின் நிர்வாண தோற்றத்தை லிங்க தோற்றம் என்றே கூறியுள்ளனர். பழங்காலத்தில் இதற்கு மிக எளிதான ஆதாரம் வேண்டுமெனில் செல்வராகவன் இயக்கிய 1000 ஒருவன் படத்தில் ஒரு காட்சியில் சோழ அரச கதாபாத்திரம் ஏற்ற நடிகர் பார்த்திபன் தனது நிர்வாண கோலத்தை தன்னை லிங்க தரிசனம் கண்டுவிட்டாலே என்ற வசனம் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் கவனித்து இருக்கலாம். ஆம், ஆணின் பிறப்பை அந்த காலத்தில் லிங்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். சமஸ்கிருதம் லிங்கம் என்பதற்கு ஆணுறுப்பு என்ற பொருளும் இருந்திருக்கிறது என்பதை நாம் அறியும். அதே நேரத்தில் சமஸ்கிருதத்தில் லிங்கம் என்பதை எதை குறிக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். சமஸ்கிருத மொழியில் லிங்கம் என்றால் ஒரு செயலின் பண்புகள் என்ற பொருளும் இருக்கிறது என சில தகவல்கள் மூலம் அறியப்படுகிறது. மேலும் சமஸ்கிருத மொழியில் யோனி என்பது கருவாய் மற்றும் ஒரு இடத்தின் துவக்கம் என்ற பொருளும் அறியப்படுகிறது. இதுவே தமிழில் யோனி என்பது பெண்குறியை குறிப்பதாக உள்ளது. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் சிவலிங்கத்தை காஸ்மிக் கரு என்று கூறுகிறார்கள். டானிஷ் ஆராய்ச்சியாளர்கள் லிங்க வடிவம் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் கொண்டிருக்கிறது என கூறியிருக்கிறார். பண்டைய காலத்தில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் மூலக்கூறுகள் மற்றும் சக்தியானது லிங்கம், விஷ்ணு பிரம்மா மற்றும் சக்தியை குறிப்பதாக அறியப்படுகிறது. லிங்கம் மற்றும் யோனியின் வடிவமானது பிரபஞ்சத்தின் உருவாக்கத்தை குறிக்கிறது என்றும் சிலர் கூறுகிறார்கள். லிங்கம் என்கிற சிவம் முடிவற்ற நெருப்பை குறிக்கிறது. யோனி என்கிற சக்தி ஒரு இடத்தின் துவக்கத்தை குறிக்கிறது. இவை முடிவற்ற நெருப்பு பிளம்பான பிரபஞ்ச தோற்றத்தை விளக்குகிறது என்ற கூற்றும் இந்த வடிவத்தின் அர்த்தமாக அறியப்படுகிறது. லிங்கம் என்பது வானத்தை குறிக்கிறது. ஆவுடை என்பது பூமியை குறிக்கிறது. இதனால் இந்த இரண்டின் வடிவமான முழுலிங்க தோற்றம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சிவன் எழுந்தருளி இருப்பதை குறிக்கிறது என ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள். மேலும் சில குறிப்புகளில் ஆவுடை என்பதை குண்டம் என்பதையும் அதில் எரியும் நெருப்பாக சிவலிங்கம் குறிப்பதாக அறியப்படுகிறது. லிங்கம் வகைகள்: சிவ சதாக்கியம், அமூர்த்தி சதாக்கியம், மூர்த்தி சதாக்கியம், கர்த்திரு சதாக்கியம், கண்ம சதாக்கியம் போன்றவை பஞ்சலிங்கமாக அறியப்படுகிறது. இதில் கண்ம சதாக்கிய பீடமும் லிங்க வடிவமும் இணைந்த தோற்றத்தை மக்கள் பல பெயர்களில் அழைக்கின்றனர். சுயம்பு லிங்கம் தானாய் தோன்றியது. தேவி லிங்கம் தேவி சக்தியால் வழிபடக்கூடிய லிங்கம். காணலிங்கம் சிவமைந்தர்களான விநாயகர் மற்றும் முருகன் வழிபடும் லிங்க வடிவம். தெய்வீக லிங்கம் இந்திரன், பிரம்மா, திருமால் மற்றும் உருத்திரன் ஆகியோர் வழிபடும் லிங்க வடிவம். ஆரிட லிங்கம் அகத்தியர் போன்ற முனிவர்களால் வழிபடப்படும் லிங்கம். ராட்சத லிங்கம் ராட்சதர்களால் பூஜை செய்யப்பட்ட லிங்கம். அசுரலிங்கம் அசுரர்களால் பூஜை செய்யப்பட்ட லிங்கம். மானுட லிங்கம் மனிதர்களால் பூஜை செய்யப்பட்ட லிங்கம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கம் இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எங்களோட அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி.